வாங்க இனத்தை ஒரு மாதிரி தெரியுது. இது என்ன கம்பளி பூச்சி வந்த மாதிரி என்ன சொல்றீங்க? பட்டாம்பூச்சிக்கு கரப்பாம்பூச்சிக்கு கல்யாணம். பாத்தீங்களா பாட்டா? இது என்னையா என்ன வச்சா வரும்போது நான் பாடுறதுக்கு பதில் பாட்டு பண்ணல. இந்த சடையிலே எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் தேடி வந்தது என்னன்னு. அப்படி சொல்லுங்க. ஏடா நான் வலைதப்பிய கூட மார்கழி பாடுறேன். அப்போ யாரு அவங்க வாரன என் மாப்பிள்ளைக்கு நீங்கெல்லாம் என்ன அழகு அங்கிட்டு போங்க. அடேரப்பா அழகு சுந்தர கோபால கிருஷ்ணன் உனக்கு பேர் வச்சிருக்கா? நன்றிங்க. யாரோ உனக்கு சைக்கிள் பேர் வச்சிருக்காங்க. உங்க காவல்ல நல்ல காவல் காக்குறீங்களா? நான் வந்து மாப்பிள்ள வெள்ளிமலைக்கு சொந்தக்காரன். தெரியல மச்சான், பார்த்தாவே தெரியுது இனத்தை ஒரு மாதிரி. பிரச்சனை என்னன்னா மான் குட்டி எல்லாம் உள்ள போல என் தங்கச்சி தேடி வந்து கண்டிப்பா தேடி வந்தேன். உங்களுக்கு எப்படி ஒரு சோடி இருக்கும்? எனக்கு ஒரு துணை இருந்தா நான் வந்து நிம்மதியா வாழலாம்னு ஆசை வந்துருச்சு. கவலைப்படாதீங்க, மலை ஏறி போனாலும் மாமன் மச்சன் துணை வேணும். நாளைக்கு தட்டி நீங்க கவலைப்படாதீங்க. கூப்பிடுங்க பாப்பா. தங்கச்சியா பார்க்கணும். தங்கச்சி அடா ஆத்தா வாடா ஆத்தா. சொல்லுங்கண்ணா. தங்கச்சி நம்ம இடத்துக்கு நம்ம இனத்தை சார்ந்து மான தேடி வந்தாராமடா அத்தா. ஆமாடா, உன்னை சுறுசுறுப்பா பேச சொல்லியிருக்கேன். ஒரு வாரத்துக்கு ஒரு நிமிஷம் சரியில்லடா. சரி, மான பாத்தீங்களா? இல்லடா தங்கச்சி, மான பார்க்கல. அப்படி சொல்லுங்க, மான பார்க்கல. இல்ல மான பாத்தியா? பார்க்கலையா? பார்க்கல. இப்படிலாம் இருந்தா முன்னேற முடியாது. சரியா? தூக்கி சாப்பிட்டு போயிருவாங்க, அவ்வளவுதான். அதனால ரொம்ப சுதாரிப்பா இருக்கணும். துரு. ஆமா, பார்த்து சுதாரம் பார்த்துக்கதா. தெரியும். யோகி வரேன் ஜபத்துக்கு ஒழிச்சு போங்க. உங்கள்ட்ட பிள்ளைங்க தப்பிக்கிறதா பெரும்பாடு. ஒண்ணு ராட்சசி மாதிரி இருக்க, நீ மாதிரி பிசாசு மாதிரி போங்க. கிளம்பு.
அதான் நீ போயிட்டு அதான் போட்டேன். வருக வேடுவரே வருக, தாங்கள் வரவு நல்வரவாகுக. அந்நிய ஆடும் எனக்கு பேசி பழக்கமில்லை என்றாலும் இனத்தவர் போல் தெரிகிறீர்களா, ஆக தாங்களுக்கு பதிலளிக்க காத்திருக்கிறீர்கள். எப்படி தமிழச்சி என்கிற முறைகள். மனம் கமலும் தமிழே, மனம் கமலும் தாயே, இன்பவெளியே, அன்பு மொழியே, உலகத்தின் முதன்மையான மொழியே. உலகத்தின் முதன்மையான மொழி தான் தமிழ் மொழி. பேசுறதுக்கு கஷ்டமா இருக்கும். தமிழ் மொழி தான் உலகத்தின் முதன்மையான மொழி. உலகத்தின் முதன்மையான மொழியே, உன்னை போற்றி புகழ்வதில் புகழ் அடைகின்ற பெருமை. வந்தாரை வாழ வைக்கும் பூமியிலே இருக்கிறோம் என்ற சிறப்பு. வந்தார் தான் அந்த பூமியில் வாழ முடியும். நான் இப்போ சொல்ல 1000 வருஷத்துக்கு முன்னாடியே வருவாங்க. நல்லா வந்து தொலைங்க, நல்லா இருங்க. ஏன்னா பாரத தேசம் பழம்பெரும் பரந்த தேசம். சரிங்களா? பாரத தேசம் பழம்பெரும் பூமி, நீர் அதன் புதல்வர், இன்னினி வகட்ட சொல்லி இந்த தேசம் பரந்த தேசம் தான். எல்லாருக்கும் பரந்த மனசோ எல்லாரும் கொடுப்போம். ஆனால் வந்துட்டு நம்ம அவங்க கலாச்சாரத்தை மட்டும் திணிக்கிறாங்க பாருங்க. ஏற்கனவே வந்தவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வைர நாற்காலி, வைர கிரீடம், கோகில் வைரம், முத்து பவளம் எல்லாம் போயிடுச்சு நம்மள்ட்ட இருந்து. அவ்வளோ இருந்துச்சு. எல்லாம் படிச்சு 80,000 நிற்கிது. ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் பேசிக்கலாம், நேரம் இல்லை. ஆனால் இப்போ வந்துட்டு கலாச்சாரத்தை திணிக்கிறாங்க பாருங்க. ஒரு 2 கலாச்சாரம் மட்டும் சொல்கிறேன். தவறாக இருந்தால் நீங்கள் என்னை கூட திட்டிக்கிங்க. ஆனால் வந்து உங்களை சொல்ல மாட்டேன். நல்லா யோசிச்சுக்கங்க, உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றிக்கங்க. சரிங்களா? பழைய சோறு வெங்காயம்னு நம்ம பாரம்பரியம். சாப்பிட்டுக்கிறது வரைக்கும் வயிற்றில் அல்சரே வராது. பழைய சோறு வெங்காயம் சாப்பிட்றீங்க. அம்மா பிடிச்சினா வெங்காயத்தை கொடுத்து கட்டி விட்ருவாங்க. சரிங்களா? பழைய சோறு வெங்காயம் பார்த்தா இங்கே பழைய சோறு வெங்காயமாக சாப்பிட்டு பலசாலியாக இருக்காங்களே, என்ன பண்ணலாம், எப்படி இவங்களை மாற்றலாம் அப்படின்னு வெங்காயமாக தின்ட்டு இருந்தால் வாய் நறு தள்ளி நில்லுனாங்க. நான் வெக்கப்பட்டு பழைய சோத்தை வெங்காயத்தை மறந்தோம். பானிபூரி, பீஸா, பர்கர், லொட்டுலஸுக்கு புரோட்டா உள்ள வந்து உட்காந்துக்குச்சு. நம்ம சாப்பிடாது இல்லை. அடுத்து எந்த வீட்டுக்கு போனாலும் வெற்றிலை பாக்கு கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தாம்பூலம். கொட்டைப்பாக்கு, வெற்றிலை, கொட்டைப்பாக்கு, சுண்ணாம்பு. அது சும்மா வாய் செவருக்கு மட்டும் இல்லை, அந்த சாறு உள்ள மூலம் பெண்கள் கர்ப்பவை வலுவடையும், எலும்பு தேயாது. 85 வயசு ஆத்தா என்ன பார்த்தா ஆத்தா போய் விறகு வெட்டிட்டு வருவாங்க, களை வெட்டிட்டு வருவாங்க, கடலை பறிப்பாங்க. அவங்களுக்காக எலும்பு தேயலை. இப்போ 30 வயசு ஆகிட்டா போதும், உடனே வரும், எலும்பு தேய்ந்து விட்டதா, எங்க விட்டு குடிங்க இதை அப்படின்னு சொல்லி. சரிங்களா? எலும்பு எப்படி தேயும்? இருக்கிறது வெத்தலை வாக்க போட்டுட்டு வந்தா பார்த்தாங்க. வெத்தலை வாக்கு போட்டு இவங்க இவ்வளோ நல்லா இருக்காங்களே, கருப்பு போய் வலுவடையுது, வீரியம் மிதையாது. பார்த்தாங்க பட்டிக்காடு, பல்லெல்லாம் கரையா இருக்கு, தள்ளி நில்லாங்க. நான் வெக்கப்பட்டு வெற்றிலை பாக்கை மறந்தோம். பான்பிராக் ஹான்ஸ் புகையில் உள்ள வந்து உட்காந்துக்குச்சு. சரிங்களா? நம்ம பாரம்பரியம் மறைஞ்சிச்சு. அடுத்து பெண்கள்லாம் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சாங்க. சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் இல்லை, மஞ்சள் தேய்ச்சி குளிக்கும் பெண்ணுக்கு ஒரு வாசனை உண்டு. மஞ்சள் தேய்ச்சி குளிச்சா நோய் நொடி இல்லாமல் இருந்தாங்க. நிறையா இருக்குது. கேன்சர் வராது. குழந்தைக்கு பால் கொடுத்த பிள்ளை தாளிச்சலை பிடிச்சி பால் குடிக்கும். அது திருப்பி அதுக்கு கையை வாயில் வைக்கும், மஞ்சள் உள்ளே போகும், ஒரு நோய் வராது. புருஷன் பக்கத்தில் படுத்துக்குவாள், தாளிச்சிருந்து போகிற மஞ்சள் அவர் சுவாசம் பண்ண, ஒரு நோய் வராது. எந்த கேன்சர் நோய் வராது. பார்த்தாங்க மஞ்சளில் இவ்வளோ மகிமையா? ஐயா மாரியாத்தா, மஞ்சள் தேய்ச்சா குடிச்சு வந்துக்கிற பெண்கள் வைக்கப்பட்டு மஞ்சளை மறந்தார்கள். பாடி ஸ்ப்ரே உள்ளே வந்துருச்சு, எல்லாம் நுரையீரல் புற்றுநோய். அப்போ வந்தாரை வாழ வச்சு நம்ம அவங்க பாரம்பரியத்தை திணிச்சு விட்டு போயிடறாங்க. வந்தாரை வாழ வைக்கும் பூமியில் இருக்கிற சிறப்பு, விருந்தோம்பலுக்கு உபசரிப்புக்கும் பெயர் போன பூமியில் வாழ்க்கை பெருமை. அப்படி நான் தாங்களுக்கு பதில் தர சித்தமாக இருக்கேன். மாண்புன்றத்தோடு இருந்த அண்ணன் தொழில் விளையாட்டு பிள்ளைகள், தாங்கள் யார், எங்கிருந்து சற்று விளக்கமாக சொன்னால் தக்க பதிலை தாங்களை சமர்ப்பிக்க எடுத்து எங்கள் பார்க்கலாம். வந்தாரை வரவேற்பு பழமை தவறாது, எண்ணத்தில் கவனமில்லாது, இன்னவன் எனத்தவன் என்று புரிந்து பொன்னாரம் போல் புகழாரம் சுற்றிய தலைவியை முதல்ல என்னோட பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பெண்மைக்கு முதல்ல மதிப்பு கொடுக்கணும். இப்படிப்பட்ட பெருமையில பேசுறதுக்கு ஒரு தைரியமும் இருக்கணும். ஏன்னா நீங்கள் முதல்ல ஆரம்பித்ததே அரசியல். அந்த அரசியல் எப்படி இருக்குன்னா முற்போக்கு சிந்தனையோடு இருக்கணும். நீங்கள் அடுத்து சொல்லப்பட்டது உணவாகப்பட்டதை எப்படியெல்லாம் உட்கொள்ளணும். இந்த உணவாகப்பட்டதுன்னா தேவையில்லாமல் உட்கொள்ளணும்னா இன்றைக்கி வயசில் நீங்கள் சொன்னது போல் ஒரு குழந்தை பெத்தெடுக்கிறதுக்கு இன்றைக்கி பெண்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா நீங்கள் சொன்னது போல் பர்கா பீசர் என்னமோ சாப்பிட்டு எதையோ கெடுத்து உடம்பு கெடுத்து கடைசியில் நீர் கட்டின்ற பிரச்சனைலாம் கொண்டாந்து விட்டுறாங்க. அறியாத பிள்ளைக்கு சக்கரை நோய் வருது. ஏன்னா ஆசைப்பட்டு நீங்கள் போல் சொன்னது போல் தயிர் சாதத்தை சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். இப்போ என்னைக்கு நம்ம அடுத்தவங்க ஒன்றை யோசிச்சிருவாங்களோ அசிங்கப்படுத்திடுவாங்களோ அப்படின்னு நம்ம எண்ணத்தை வந்து மேன்மைப்படுத்தாமல் கீழ்மைப்படுத்துகிறோமோ அன்றைக்கே நமக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. இதே போல தான் உணவில் எப்படி ஆரம்பித்தோம்னா ஆங்கிலேயர்கள் அங்கேருந்து வந்து முதல்ல தொடர்வண்டி பயணத்தை போட்டதுமே முதல் முடிவு பண்ணது என்ன அப்படின்னா நம்மளுடைய உணவு பொருட்களை முதல்ல திருட ஆரம்பித்தான். ஆரோக்கியமாக இவன் இருக்கக்கூடாது, இவன் ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம வாழ முடியாது.
அடுத்து நீங்கள் சொன்ன போல பொன்பொருள் தந்தாங்க. இப்படிப்பட்ட விஷயங்களை நிறையா இருந்தாலும் மென்மேலும் சிறப்பான விஷயங்களை சொல்கிறீங்க. அப்படின்ற காலத்தில் தலைவின்ற ஸ்தானத்துக்கு சரியான இடத்துல இருக்கின்ற காலத்தில் என்று குன்றிலிட்ட தீபம் போல் குமரக்கடவுள் குறை கொண்டு கோடி கோடி இன்பங்களை பெற்று வாழ்க வளர்க. ஏன்னா வயசில் என்றால் வார்த்தைக்கு என்ன வேணும் அப்படின்ற போல நான் தேடி வரலங்க. வர்ற வழியில் ஒரு அற்புதமான வான்குட்டியை பார்த்தேன். அதை பிடிக்கணும்னு ஆசைப்படலை, அதை காப்பாற்றணும்ன்ற எண்ணம் கொண்டேன். எண்ணம் கொண்டேன்னா ஏன் கொண்டேன் அப்படின்னு பார்த்தோம்னா கொடிய மிருகங்களிடமிருந்து இந்த சாதுவான மிருகங்களை காப்பாற்றியே ஆகணுன்ற எண்ணம் கொண்டேன். ஆகையினால நீங்க நம்மளுடைய இனத்தவர் என்ற முறையில் மானுடைய சிறப்புகளை சொல்றேன். கொஞ்சம் மனம் எடுத்து கேட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எத்தினை வனமாடி எல்வேவும் மான் பார்த்தேன் சம்மதம் தருவாயம்மா பிடிக்க சம்மதம் தருவாயம்மா. எத்தினை வனமாடி விரைந்தோடி வந்த மான் பிடிக்க சம்மதம் தருவாயம்மா பிடிக்க சம்மதம் தருவாயம்மா. மான் வந்தது அந்த திருமகள் அலைமகளின் புகழ் பெற்றது. திரிமாதமில் சிவபிரம்மன் உருவானது எனில் மேவும் பான் பிடிக்க உதவுகள் என்னுடைய மான் பிடிக்க உதவுங்கம்மா. அழகுள்ளமான் எனதன்புமான் அழகுள்ளமான் இது அறிவானமான். காணில் வாழும் மானை போல அது இல்லை கவிஞர்கள் புகழ் பாட சிறப்பான மான். மானே அழகுள்ளமானே காணில் வாழும் மான் போல் அது அல்ல கவிஞர்கள் சிறப்பாக புகழ் பாடுமான். விண்ணாலும் அமரனும் அரசனுமே இந்த விண்ணாலும் அரசனும் வழங்கிடவே செந்தில் வேலவனில் குடியானவான் கனதாசைமான் அன்பானமான் என்பானமா மிக அறிவானமான். எத்தினை வளமாடி அழகாகமான் பார்த்தேன் சம்மதம் தருவாயமா பிடிக்க சம்மதம் தருவாயமா. இப்படி அருமைகளும் பெருமைகளும் நிறைந்த மானுங்க. இதை பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்க. தலைவின்ற முறையில் தகுந்த ஒரு பதிலை கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்குங்க. எங்க இருந்து பார்த்துட்டு வந்தீங்க மானை? மானை வர்ற வழியில தாங்க பார்த்தேன். அப்பயும் பிடிக்க முடியாம எங்க பேசிட்டு இருக்கீங்க? பிடிக்க முடியாதுன்னு சொல்லுங்க. துஷ்ட மிருகங்கள் வந்து அந்த மிருகங்களை வந்து தாக்குதலுக்கு உட்பட்டுச்சு. ஏங்க சிங்கம் புலி இருக்க காட்டுக்குள்ள தாங்க மானு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆமாங்க. அப்ப எது திறமையானது? அது கொடூர மிருகம். கொடூர மிருகம் வாழ்ற காட்டுக்குள்ளே இந்த ஒரு மென்மையான மிருகம் வாழ்ந்தா அது எவ்வளவு சாமர்த்தியமான மிருகமா இருக்கும். ஏன்னா நீங்க சொன்ன மென்மையான மிருகம்ன்றீங்க. இன்னைக்கு உலகத்துல நடைமுறையில் பார்த்தோம்னா 4 வயசு பெண் குழந்தை தனியா ரோட்ல போக முடியல. சரி. 70 வயசு பாட்டியும் விடுறாங்கல்ல. ஏன்னா எல்லாரும் நல்லவங்க தான். யாரோ ஒரு சிலர் பண்ற தவறுனால ஆண்களுடைய இனமே தகுதியற்று போய்கிட்டு இருக்குது. சொல்ல முடியாதுங்க.
ஆசை அவ்வளவுதான். ஆசை இல்லாம இருந்துடலாம். நீங்க கூட தான் வந்து இங்க வந்து பொம்பளை பிள்ளை நேரம் பேசிக்கிறீங்க. நிக்கிற தன்மையில ஒண்ணு இருக்குங்க. குற்றம் சொல்ல முடியுமா? ஒரு ஆம்பளை பிள்ளை வந்து இப்படி பொம்பளை பிள்ளை பொழப்ப போட்டுட்டு பேசிக்கிறீங்கன்னு உங்களை குற்றம் சொல்ல முடியுமா? உங்களை தவறா பேச முடியுமா? பாத்திரங்களோட பார்வையில இருக்கு ஆசை. மான் மேல ஆசைப்பட்டு நிக்கிறீங்க. என்னைக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆசை வந்ததோ அன்றே வந்து கொஞ்சம் அழிவுக்கு சத்துரு வந்துடும். எதுவும் சொல்ல முடியாது. சரிங்களா? ஒரே ரெண்டு வரி அவ்வளோதான். விடிஞ்சிருச்சு, வேறமும் ஆயிடுச்சு, விடிஞ்சிருச்சு. நிறைய பேச ஆசையும் இருக்கு. சுத்தமாக எங்களுக்கு நேரமே இல்லைங்க. என்ன பண்ணுறேன்னு தெரியல. அந்த என்ட்ரன்ஸில் பேசுறதோட சரி. சரிங்களா? விடிஞ்சிச்சு. இந்த கும்பம் எத்தனை மணிக்கு கும்பம் நிற்கிங்களா? அந்த முடிச்சு நான் அதில் இந்த பிள்ளை ரொம்ப தூரம் போகணும். அதான் ஒரு ரெண்டு விஷயம். ஏன்னா மானுங்க இருக்குன்னு வந்து என் மேலே குற்றம் சொல்லியிருக்காரு. உங்கள் மான் மேலே ஆசைப்பட்டுனா மானை வந்து கவுத்து போட்டிருந்தா கூடாரத்தை பஞ்சாரத்தை கவுத்து எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றோம். இல்லை உங்கள் மான் மேலே ஆசைப்பட்டு மானை பிடிச்சி கட்டி போட்டிருந்தா அவுத்து ஐயா பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்லலாம். எனக்கு ஆசை என்பதே கிடையாது. ஆசை இல்லாமல் வாழ்ந்த அன்று நாம் நிம்மதியாகவும் தூங்கணும், நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தோம். என்னைக்கு ஆசை வந்துச்சோ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம். ஒரு சின்ன கதை, குட்டி கதை. சரிங்களா? அதோட முடிச்சுக்கலாம். ஒரு காட்டுக்குள்ள ஒரு சிங்கம். இந்த சிங்கம் அந்த கதை வந்து எனக்கு மட்டுமல்ல உட்காந்துருக்கு அத்தனை பேருக்கும். காட்டுக்கு ராஜா சிங்கம். காட்டுக்கு ராஜா தானே சிங்கம். அது என்ன பண்ணும்? அது இடத்துல உட்காந்துங்க அந்த பக்கம் வர்ற மிருகத்தெல்லாம் பிடிச்சி கொண்டு சாப்பிட்றோம். அந்த காட்டுக்குள்ளே ஒரு நரி. அது தந்திரமாக அந்த சிங்கம் இருக்க பக்கம் போகவே போகாது. ரொம்ப தந்திரமாக வாழ்ந்தோம். ஒரு நாள் தெரியாமல் போய் மாட்டிக்கிச்சு. ஒரு பிரச்சனைக்குள்ள நம்ம போகக்கூடாது. பிரச்சனைக்குள்ளே போகவே கூடாது. போய் பிரச்சனையில் சிக்கிக்கிட்டோமா அதுன்னு தப்பிக்க பார்க்கணும். அந்த நேரம் அந்த ஸ்பாட்டை தப்பிக்கணும், இல்லை மாட்டிப்போம். அது மாதிரி அந்த சிங்கம் வந்து அந்த நரி வந்து அன்றைக்கி போய் சிக்கிச்சு. சிங்கம் பிடிச்சிச்சு, கொல்ல போகிறேங்குது. பார்த்து சிங்கம் நரி பார்க்குது. ஐயா காட்டுக்கு ராஜா, நீங்கள் பெரிய வீரமான ஆள், போய் என்னை போய் அடிச்சு சாப்பிடலாமா? இந்த லோலாய் பேசலாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத. எனக்கு பசிக்குது, நீங்கள் வாங்கி சிதுக்குனது நீ தான். இப்படி பேசினா மட்டும் இல்லையா? நானே 3 எலும்பு 3/4 சதையுமா இருக்கேன். என்னைய கொண்டு நீங்கள் எத்தனை நாளைக்கு சாப்பிட போறீங்க? ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுங்க. ஓடி போய் ஒரு கொளுத்தம் இருக்குமா தான் கூட்டு வரேன்னு சொல்ல ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். கெஞ்சுது நரி. வாய்ப்பு பார்க்குது சிங்கம். வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமா? ஏன்னா எல்லா மனிதருக்கும் வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதை நம்ம தவற விட்டோம்னு வச்சுக்கோங்க, திருப்பி வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. பார்த்துச்சு, ஒரு வாய்ப்பு கொடுத்துருச்சு. உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடுது நரி. ஏன்னா விட்டாய்த்து சேர்த்து போயிருமே. பார்த்தா தூரத்தில் ஒரு கழுதை நல்லா கொழுன்னு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அங்கே போயிடுச்சு. கழுதையாரு நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். உனக்கு விஷயம் தெரியுமா? பேச்சு மாறுது பாருங்க. விஷயம் தெரியுமா? வராங்கல்ல, நம்ம காட்டுக்கு ராஜா இருக்கார்ல, அவருக்கு அந்த பதவி பிடிக்கலையா? அந்த பதவி ஒன்று கொடுக்க போறாராம். உன்னை கூட்டிட்டு வர சொன்னார். இந்த கழுதை தலைவர் பதவி ஏதாவது கொடுப்பாங்களா? அவன் நான் கழுதை என்ன சொல்லிக்கணும்? அந்த பதவி எனக்கு வேணா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தான் கழுதை தப்பிச்சிருக்கோம். ஆனால் கழுதை ஆசைப்பட்டுச்சு. இருக்குமோ ஒரு வேலை அப்படின்ட்டு கழுதை முன்னாடி வேற நாரி பின்னாடி வேற சிங்கம் உட்காந்துருக்கு. இந்த சிங்கத்துக்கு அவசரம் கழுதை அங்கே வரும்போது ஒரே தாவு. இந்த காது மட்டும் சிக்கிச்சு. கழுதை தப்பிச்சிச்சு. நம்ம இடம் கூட இல்லை. பார்த்தா நரி பின்னாடி. ஐயோ கழுதை தப்பிச்சா நம்ம தொலைஞ்சு வேண்டிய நரி பின்னாடியே ஓடுது. கழுதை பார்த்துச்சா, நரி கொள்ளத்தானே கூட்ட. அட அறிவிட்ட கழுதை, நான் சொல்கிறத கேளு. அது உன்னை கொள்றதுக்காக உன் காதை பிக்கலை. அந்த தலைவர் கிரீடத்துக்கு உன் தலையில் வைக்கும்போது உன் காது பேசுமா, அப்போ கிரீடம் கீழே விழுந்துரும்ல, அதுக்காக தான் பிச்சுச்சின்னு சொன்னா. கழுதை மறுபடியும் நம்பலாமா? நம்பிச்சு. ஏன்னா ஆசை மனிதனுக்கு அதான் தட்டி விடுறது ஆசையை. நம்மள பொம்பளைக்கிட்ட பார்த்தாச்சு. 2வது சிங்கம் வாய்ப்பை விடுமா? அது பிடிச்சிச்சு. வாய்ப்பை விடலை. அது ஒரே பிடி குரலை பிடிச்சி கொண்டுச்சு. நிறைய கூப்பிடுங்க, வா நீ தான் எனக்கு நிலையிலேருந்து அசிஸ்டன்ட். அதனால நீ என்ன பண்ணுற? இந்த கழுதையோட ஈரல் தனியாக, எலும்பு தனியாக, தோல் தனியாக பிரித்து வைக்கிறேன். நான் போய் என் பொண்டாட்டி கொண்டு போயிடுச்சு. இந்த நரி எல்லாத்தையும் பிரித்து வச்சு மூளை குவிலாக தூக்கி லவக்குன்னு தின்னு பிடிச்சி. சிங்கம் அங்கேருந்து வருது, எல்லாம் இருக்குது, மூளை மட்டுங்கண்ணா. ஏய் நரி, எங்க கழுதையோட மூளைன்னு கேட்க, சிங்கராஜா இந்த கழுதைக்கு மட்டும் மூளை இருந்தா நம்மள்ட்ட வந்து சிக்குமான்னு சொல்ல. இது உங்களை சிரிக்க வைப்பதற்காக சொல்லப்படும் கதை. ஆனால் இன்று நாட்டிலே காமப்பசியோடு சிங்கங்கள் ஏராளம். அவர்களிடம் உங்கள் வீட்டு பெண்களை அழைத்து சென்று தந்திரமாக விட்டு வரும் நரிகள் ஏராளம். ஒரே ஒரு வார்த்தை தான், ரீசார்ஜ் பண்ணிவிடவா, ஃபோன் வாங்கி தரவா, சுடிதார் வாங்கி தரவா, கடைக்கு போகலாமா, ஷாப்பிங் போகலாமா? உன் வீட்டுக்காரர் உன்னை சாப்பிட்டேனோட கேட்க மாட்டானா? ஒரு வார்த்தை பேசேன், ரொம்ப நாள் லைன்லேயே வந்துக்கிட்டு இருக்கான். சின்ன வார்த்தைகளை சொல்லி உங்கள் வீட்டு பெண்களை அழைத்து சென்று சிங்கத்தினை ஒப்படைத்து விட்டு தந்திரமாக வாழும் நரிகள் ஏராளம். சுதாச்சிக்கங்க. 3 வயசு பிள்ளையா இருந்தாலும் சரி, 13 வயசு பிள்ளையா இருந்தாலும் சரி, இல்லை 23, 33, 40 எதுவும் விட்டு வைப்பதில்லை. முடிஞ்சா உங்கள் வீட்டு பெண்கள், கல்லூரிக்கு போகும் பெண்கள், கடைக்கு போகும் பெண்கள், பள்ளியோடத்துக்கு போகும் பெண்கள், குழுவில் இருக்கும் பெண்கள், வேலை செய்கிற பெண்கள், அத்தனை பேரும் பத்திரமா பார்த்துக்க உங்கள் பொறுப்பு. இல்லைன்னா கழுதையோட நிலைமை தான். அதனால போயிட்டு வருவா. ஓடி வந்த உந்தன் மான ஒளிச்சு வைக்கும் எண்ணம் இல்லை. ஓடி வந்த உந்தன் மான ஒளிச்சு வைக்கும்
மானுக்குண்டான அடையாளத்தை கூறுங்கள். நறுக்குன்னு இடத்துக்கு வந்துடுவேன். அவ்வளோதான். நறுக்கு தெரிச்ச மாதிரி இருக்கணும். ஒரு வார்த்தைனாலும் சொல்லி வச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்ச நேரம் நிற்கக்கூடாதான்னு நினைக்கணும். போய் மானுக்குண்டான அடையாளத்தை கூறுங்கள். இதோ காயாத கானகத்தே காயாத கானகத்தே காயாத கானகத்தே காயாத கானகத்தே நின்றுலாவும் நின்றுலாவுணர் காரிகையே மேயாதவான் இது மேயாத மானான் இது மேயாத மான் மேயாதமான் புள்ளி மேவாதமான் மேயாதமான் கமலும் தடமங்கலென்று துணக்கு படந்த புல் மேயாதவான் கான குரவ கண்மணி எனவன கான குயில் நிகர்வுள் உடையது காண குறவர் கண்மணி என வளர் காண குயில்கள் வர உடையது கான குரவர்கள் மணி எனவன கான குயிலின் நிகர்வுள் உடையது மேயாதவான் காண குறவர் கண்மணி என காண குறவர் கண்மணி எனவர் காண குயில்கள் வர உடையது மேயாதமான் தேனும் பாகும் தினை மாவும் என்பதிலாதொரு புல்லரு போதும் ஏனும் பாகும் தினை மாவும் தின்பதெல்லாம் ஒரு புள்ளொரு போதும் தேனும் பாகும் தினை மாவும் என்பதிலாதொரு புல்லரு போதும் மேயாதம்மான் தேனும் பாகும் தினை மாவும் தேனும் பாகும் தினை மாவும் தேனும் பாகும் தினை மாம் தின்பதெல்லாம் ஒரு புள்ளொருமை மேயாதமான் சாயாதே சாயாத இது சாயாதே சாயாத கொம்பெறில் இருந்தாலும் கொம்புரல் இருந்தாலும் சாயாதே கொம்பெறில் இருந்தாலும் தலை நிமிர்ந்து பாயாத மானே 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 மாதர கண்டந்தோ மான் வர கண்டதுண்டோ ஒரு மாதர கண்டதுண்டோ பதுபுல் போனலில் மேல் போதனல் மேல் போனலில் மேல் துலகிட புகுதில் நடைய மாதர கண்டதுண்டோ உண்டோ 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 இது மானுக்குண்டான அடையாளம் இல்லையே. மாலின்னு சொன்னதே உங்களை தாங்க அப்புறம் என்ன விஷயம் மங்கைன்ற ஒரு பொருள் மாத்தீங்க? என்ன விஷயம் மாத்தீங்க? உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு ஆவா நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கணும்ல. ஆமாங்க. என்னையெல்லாம் சும்மா கல்யாணம் பண்ணிக்க நினைக்கலாம். நான் நினைக்கணும்ல. மேலதாளம் கேட்கும் காலம் விரைவில் வருக வருகவென்று பெண் பார்க்க வந்தேனம்மா மேலதாளம் கேட்கும் காலம் மேலதாளம் கேட்கும் காலம் இரவில் வருக வருக வென்று பெண் பார்க்க வந்தேனம்மா விடிய 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 கதைகள் சொல்ல வருவாய் நீ கல்யாண பெண்ணாக
வருவாய் நீ கல்யாண பெண்ணாக மனமிடிக்க கிணிக்க வருவாய் நீ கல்யாண பெண்ணாக பூகொடி உன்னை மெல்ல தொட்டு வண்ண பூவாக சூடி கொள்ளவா கொஞ்சம் மையடிச்சிட்டு உன்னை கையோடு எதி கொள்ளவா மேலதாளம் கேட்கும் காலம் இனிமேல் வருக வருக வென்று ஓடிவிட்டாரு அண்ணா வாங்கண்ணா இங்க வா சர்க்கஸ் நூடுல்ஸ் மட்டும் அவரு மான தெரிய வரலையா சரிடா என்னதான் நம்ம சாமி வணங்குவோம் ஆமாடா பிரச்சனை நமக்குலாம் போக வேண்டாம்டா நம்ம வாட சாமி வணங்குறா நாடகம் வைக்க நாடகம் பார்த்தவர்கள் நாடகம் பக்கம் வந்து அனைவரும் நலமோடு வாழணும் காலை கும்பாபிஷேகத்தை நல்லா குளிச்சு நல்லா சந்தோஷமா அட்டன் பண்ணுங்க அது மேல விழுகிற தண்ணி மேல தண்ணி மேல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஆமா முருகனை வணக்கமா நலமோடு அழகின்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளை உலகினில் போன்றேது முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளின்றி உலகிலே பொருளேது முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா சொல்லுக்கு முருகா சொல்லுக்கு முருகா பிரணவப்பொருள் கண்ட திருமுருகா பரம்பொருளுக்கு குருவான தேசிகா முருகா பிரணவப்பொருள் கண்ட திருமுருகா பெரும்பொருளுக்கும் குருவான தேசிகா முருகா அரகரா சண்முகா முருகா சக்தி உமை பாலனே முருகா மனித சக்திக்கு எட்டாத தத்துவமே முருகா சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்னி உலகிலே பொருளேது முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா 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 ஒரு கவனத்தில் நிற்கிறேன் வள்ளி வேடனாக வந்து வினோதங்கள் பிறந்தது அடியன் தான்
உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவா சாமி அனைவரும் முதல்ல மக்களை காப்பாத்துங்க. கண்டிப்பா. கல்யாணம் பண்றதுலயே இருப்பீங்க. அதாவதுங்க காப்பாத்துங்க. ஊர்ல இருக்க பஞ்சம் பசி தீருங்க. நோய் நொடியை தீர்த்து வைங்க. நம்மள ஒரு குடும்பத்தோட இருந்தோம்னா தானே குடும்பத்தோட தன்மை தெரியும். ஏற்கனவே ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்தை என்ன பண்ண போறீங்க? இறைவா இறைவா இறைவா. இன்னைக்கு நேரம்லாம் போச்சு. ஆமா, அதனால நாட்டு மக்களும் நலமோடு வாழணும், நோய் நொடி இல்லாம இருக்கணும். பெண் சிசுகள் இனி வரும் காலத்தில் பத்திரமாக இருக்கணும். விவசாயம் பெறும், விவசாயிகள் மதிக்கப்படணும். எல்லாரும் நோய் நொடி இல்லாம இருக்கணும். அனைவரும் வள்ளி தெய்வம் என்று வணங்கணும் சாமி. நீங்கள் கேட்ட போல எல்லாரும் நல்லா இருக்கணும், எப்பயுமே சௌபாக்கியம் பெற்று வாழணும். கேட்டது போல வள்ளி தெய்வானை சேனாதிபதி முருகன் என்று உலகத்தோடு அழைக்கப்பட்ட நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், ஊரு செழிக்க வேணும், பட்டி பெருக வேணும், பால் பானை பொங்க வேணும், கூத்து பெருக வேணும், ஞான தங்கமே ஒரு பால அவமான சுதனு பட்டு பாதார விழுந்தமுழகு ஸ்ரீராம ரூபமுழகு நித்திய சுவ மங்களம் ராஜீவ நயன தியாக ராஜாதி ராஜமுடன் ராக ராஜாதி ராஜமுடனே ஸ்ரீராம ரூபமுழகு நித்திய சுவ மங்களம் சுப மங்களம் தவத்திரு சங்கரதாஸ் சுவாமி